வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஹைதராபாதி தம் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி பொடி இடிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன எடுத்துக்கணுன்னா, ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன், 2 சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன், 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு, 1 ஜாவித்ரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா. அவ்வளோதான். இதை வறுத்து பிரியாணி மசாலா எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. இந்த வாசனை வர்றப்ப ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு 3 நிமிஷத்தில் வறுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹையாகவும் வச்சிடாதீங்க, கரிஞ்சிரும். இப்போ நல்லா வறுத்தாச்சு, வாசனை வந்துடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ட்ரையாக வறுத்துட்டு ஆறுனதும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே கடாய் வச்சுருக்கேன், அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் 3 பெரிய வெங்காயத்தை இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுக்க போகிறோம். ஆனியன் பொரித்து எடுத்து வச்சுக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கோல்டன் கலர் வந்தோடனே அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு, கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ இதை அரைச்சிடலாம். இதை அரைச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா பேட்சஸையும் பொரித்து எடுத்துப்போம். இப்படி கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க, இப்போ தனித்தனியாக விழும். இப்போ ஆனியனை பொரித்து எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா இலை, அவ்வளோதான். இதெல்லாம் அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, புதினா எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது சிக்கனோட சேர்த்து எல்லாத்தையும் கலந்து வைக்க போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு, அதில் சிக்கன் சேர்த்துட்டேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா தேவையான அளவு போட்டுக்கோங்க, எல்லாத்தையும் போடணுன்னு அவசியம் இல்லை. சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பொரித்து வச்சுருக்கேன் ஆனியனில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஆனியன் பொரிச்ச எண்ணெய் பேலன்ஸ் இருக்கும், அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கான்னு. எனக்கு இப்போ சரியாக இருக்குது.
இது வந்து நான் மறுநாள் செய்கிறதுக்காக நாளே ரெடி பண்ணி வைக்கிறேன். நாளே ரெடி பண்ணி வச்சா தம் பிரியாணிக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நான் நாளே ரெடி பண்ணி வைக்கிறேன். அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதே நீங்கள் அன்னைக்குங்க செய்யணுன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. அப்போ 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் ஊற வச்சது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா ஊறிடுச்சு. நான் 400 கிராம் ரைஸ் எடுத்தேன், பாஸ்மதி ரைஸ். 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். தண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஹீட் ஆகிடுச்சு. அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்க போகிறோம். இதை கழுவி இந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படியே வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம ரைஸை வடிச்சிடலாம். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, அவ்வளோதான். இதை லைட்டாக இப்படி வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டுடலாம். கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அதில் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது ஊற வச்ச ரைஸை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்தோன்னே ரைஸ் போட்டதுனால ஒரு 80% வெந்தால் போதும். எனக்கு 6-7 நிமிஷத்தில் வந்துடும். நீங்கள் உங்கள் ரைஸ்க்கு தகுந்தா போல் பார்த்துக்கோங்க. 3/4 பதம் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். வேகட்டும். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வடிச்சிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சிக்கனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக கிரேவியை மட்டும் எடுத்துப்போம். இப்போ இதில் கொஞ்சமாக கிரேவியை மட்டும் எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கிரேவி. சாதமும் வடிச்சிட்டு வந்தாச்சு. நல்லா ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு இதில் பாதி அளவு ரைஸை போட்டுக்கோங்க. ரெண்டுமே ஹீட்டோடு இருக்கணும். இதுவும் ஆவி பறக்கணும், அதுவும் கொதி நிலையிலே இருக்கணும். இப்போ நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக ஊற்றிக்கோங்க. ஆரஞ்சு ஃபுட் கலர். இப்போ பொரிச்ச வெங்காயம், கொத்தமல்லி, புதினா கொஞ்சம், இப்போது இந்த கிரேவி எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் கிரேவியை சேர்த்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு லேயருக்கான சாதத்தையும் போட்டுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சமாக பொரிச்ச வெங்காயம், எல்லோ ஃபுட் கலர், ஆரஞ்சு ஃபுட் கலர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புதினா, கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக நெய். சாதம் கொஞ்சம் விரைச்சிராமல் இருக்கிறதுக்காக வடித்த தண்ணி கொஞ்சமாக, அதோட நெய்யில் பொரிச்ச முந்திரி, திராட்சை. இப்போ
இதோட மூடியை இப்படி திருப்பி வச்சுட்டு வெயிட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சிம்மில் வச்சு 10 நிமிஷம், அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடாதீங்க உடனே. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்து ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் வெந்து முடிஞ்சோன்னே ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. வாசனையை அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட அருமையான அற்புதமான ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.